ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம ரியாக்டோடைய ப்ராப் சிஸ்டமை பற்றி பார்க்கலாம். ப்ராப்ஸ் அப்படிங்கிறது ரியாக்டில் இருக்கிற ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த ப்ராப் சிஸ்டத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20% மொத்த ரியாக்டையுமே படித்த மாதிரி. ஸோ இந்த ப்ராப் சிஸ்டமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப க்ரூஷியலான ஒன்று. இப்போ வாங்க நம்ம ரியாக்டில் ப்ராப் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் ப்ராஜெக்டை வச்சு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ரியாக்ட் ஆப்பை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு தென் மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ப்ராப்ஸ் டெமோ அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் உங்களுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுடைய கம்ப்யூட்டரில் புதுசாக ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல npm create white at latest அப்படின்னு கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறமா ஓகே டு ப்ரொசீட்னு கேட்கும், ஒய்னு கொடுத்துக்கோங்க. தென் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கேட்கும், நான் ப்ராப்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். தென் அதே மாதிரியே ரியாக்ட் ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ரியாக்டை சூஸ் பண்ணிவிட்டு ஜாவா ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே 3 கமெண்டை ரன் பண்ண சொல்லும். ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ஸ் அப்படிங்கிற ஃபைல்குள்ளே போய்க்கிறேன். தென் npm இன்ஸ்டால் ஒரு ஷார்ட்டாக npm iன்னு கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லா ஃபைலுமே ரன் ஆகி முடிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா ஃபைலுமே நமக்கு ப்ராப்பராக ரன் ஆகிடுச்சு. தென் அதுக்கப்புறமா npm run dev அப்படின்னு கமெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ npm run dev அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் லோக்கல் ஹோஸ்ட் 5173 நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த ப்ராப்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு தேவைப்படுற எல்லா ஃபைல்ஸுமே நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை செக் பண்ணிடலாம். நான் ஜஸ்ட் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கொடுத்துட்டு இந்த லோக்கல் ஹோஸ்ட் 5173 கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ஆப் அழகாக பில்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கு ஒரு டெயில்விண்ட் கான்ஃபிகரேஷன் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் நம்ம ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோன்னு சொன்னேன் இல்லையா, அது நார்மலாக ஸ்டைலே இல்லாமல் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் டீசெண்டான ஸ்டைலிங் கொடுக்கறதுக்கு நான் டெயில்விண்டை இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் புது டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டெயில்விண்ட் சிஎஸ்எஸ் ஒயிட் ரியாக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த சர்வரை இப்போதைக்கு கட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் Ctrl+C கொடுத்தீங்கன்னா கட் ஆகிடும். இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இந்த 2 விஷயத்தை நம்ம ஏற்கனவே பண்ணியாச்சு இல்லையா, அதாவது நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேமை ஏற்கனவே கொடுத்தாச்சு. அதனால் இப்போ இந்த 2 கமெண்ட்டை நம்ம கொடுக்கணும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை அப்படியே டைப் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க, பிகாஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும். ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா டெயில்விண்டில் நமக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். இப்போது 3வது ஸ்டெப் அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெயில்விண்ட் config.jsல இந்த ஃபைலை அப்படியே காப்பி பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு டெயில்விண்ட் config.js இருக்குது இல்லையா, இதில் அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு Ctrl+S கொடுத்துக்கிறேன். தென் கடைசியாக index.cssக்குள்ளே போயிட்டு இந்த 3த்தையுமே காப்பி பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு index.cssக்குள்ளே போயிட்டு இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு இங்கே இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை சேவ் கொடுத்துட்றேன். அண்ட் இப்போ நான் app.jsx ஃபைலுக்குள்ளே போய்க்கிறேன். எனக்கு இந்த கோட் எதுவுமே தேவை கிடையாது. நான் இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் அதே மாதிரியே app.cssக்குள்ளே போயிட்டு எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆப் காம்பனண்ட் மட்டும் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ரிட்டர்ன் கொடுத்துட்டு இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு இவங்களே ஒரு கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு டெயில்விண்ட் கரெக்டாக கான்ஃபிகர் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கிறேன். இப்போ டெயில்விண்ட் கரெக்டாக கான்ஃபிகர் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஹலோ வேர்ல்டுன்ற அவுட்புட்டில் ஸோ டெக்ஸ்ட்டு 3XL அப்படிங்கிற சைஸில் ஃபோன்ட் போல்டில் அண்டர்லைன் பண்ணிட்டு வரும். இப்போ நான் இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்.
ஆப்புன்னு நான் கொடுத்தேன்னா Ctrl S கொடுத்துட்டு அண்ட் நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் cd ப்ராப்ஸ்ன்னு போயிட்டு கேபிட்டல் P தென் npm run devன்னு கொடுத்தேன்னா அண்ட் நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து இப்போ திருப்பி ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் ஹலோ வேர்ல்டுன்னு போட்டு அண்டர்லைன் போட்டு வந்துருக்குது. ஸோ நமக்கு வந்து டெய்ல்விண்ட் பர்ஃபெக்டாக வந்து கான்ஃபிகர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணலாம். மினி ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராப் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நல்லா டீட்டெயிலாக லேர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மினி ப்ராஜெக்ட்டில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரொஃபைல் கார்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரொஃபைல் கார்டுனால் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஜஸ்ட் வந்து கூகுளில் போடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தருடைய ஃபேஸ் போட்டுட்டு அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் போட்டுட்டு ஒரு கார்டு மாதிரி இருக்குது இல்லையா, இதுதான் ப்ரொஃபைல் கார்டு. இந்த மாதிரி வந்து நான் சும்மா ஒரு பேசிக்கான ப்ரொஃபைல் கார்டு க்ரியேட் பண்ணி ப்ராப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கார்டு அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிறேன் புதுசாக. இதுக்கு பேர் வந்து காம்பனண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் இந்த காம்பனண்ட்டில் cards.jsx அப்படி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரியே உங்களுக்கு இந்த JSX அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன மீனிங்னு தெரிலனா JSXும் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸும் ஒன்று தான். லைக் வந்து இந்த ஆப் அப்படிங்கிறது ஒரு JSX காம்பனண்ட்டு. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து HTML வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். பொதுவாக வந்து எல்லா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனும் எதையாச்சும் ஒரு விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணியே ஆகும். அண்ட் அதே மாதிரி நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் எழுதும்போது அது வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். இந்த JSX அப்படிங்கிற ஃபைல் வந்து நமக்கு வந்து இதை ரிட்டர்ன் பண்ணும், HTML எலிமெண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால் இந்த cards.jsx அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த கார்டு அப்படிங்கிற காம்பனண்ட் மூலியமாக நம்ம சில HTML எலிமெண்ட்ஸை ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நம்ம அங்கே JSX அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போது ஃபங்க்ஷன் cardsன்னு போட்டுட்டு இந்த இடத்துல ரிட்டர்ன் சும்மா ஒரு எம்டி டிவ் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல சும்மா cards அப்படின்னு போட்டுக்கிறேன். அண்ட் அதே மாதிரியே இங்கே இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் cardsன்னு கொடுத்துட்டு என்னுடைய ஆப் காம்பனண்ட்டுக்கு நான் வந்துக்கிறேன். இந்த ஆப் காம்பனண்ட்டில் அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் cards ஃப்ரம் components/cardsன்னு போட்டுட்டு ஸோ நமக்கு இதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. ஜஸ்ட் வந்து ஒரு div எலிமெண்ட்டுக்குள்ளே இந்த கார்ட்ஸை வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து கார்ட்ஸ்னு அவுட்புட் வந்திருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் வந்து 3 ப்ரொஃபைல் கார்டு க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் 3 கார்ட்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ Ctrl S கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கார்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இங்கே வந்து நம்ம என்ன போட்டிருக்கோமோ அது வந்து இங்கே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போது எனக்கு 3 டிஃப்ரெண்ட்டான பீப்புளோடைய டீட்டெயில் வேணும்னா நான் 3 வாட்டி இந்த காம்பனண்ட்டை டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அது தேவையில்லை. ஸோ அதுக்கு தான் வந்து ப்ராப்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஃபீச்சர் வந்திருக்குது. இது எதுக்குன்னா ஒரு காம்பனண்ட்டில் டைனாமிக்கான வேல்யூவை ரெண்டர் பண்ணுறதுக்கு ரியாக்டோடைய ப்ராப் சிஸ்டம் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. இந்த ப்ராப் சிஸ்டமை பற்றி நமக்கு தெரியணும்னா நமக்கு வந்து மொத்தமாக ஒரு 4 விஷயம், அதாவது 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 4 ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ரியாக்ட் ப்ராப்ஸை பற்றி நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ரொனால்டோன்னு கொடுத்தோன்னா இந்த 3 இடத்துலையுமே ரொனால்டோன்னு மாறிடும். பட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிற கார்டில் வந்து ஃபஸ்ட் ஒனில் ரொனால்டோ வேணும், செகண்ட் ஒனில் விராட் கோலி வேணும், தேர்ட் ஒனில் ரோஜர் ஃபெடரர் அந்த மாதிரி வரணும். பட் வந்து நம்ம இங்கே 3மே கார்ட்ஸ்ன்னு கொடுத்ததால கார்டில் ரொனால்டோன்னு இருக்கிறதால 3 இடத்துலையுமே ரொனால்டோன்னு வந்துருச்சு. இதை வந்து நம்ம டைனமிக் வேல்யூவாக இப்போ மாற்ற போகிறோம். அதுக்கு தான் நம்ம ப்ராப் சிஸ்டமை யூஸ் பண்ணுறோம். இப்போது ப்ராப் சிஸ்டமில் மொத்தமாக 4 ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த 4 ஸ்டெப். ஸ்டெப் 1ல் என்ன பண்ணணும்னா பேரண்ட் காம்பனண்ட். இப்போது நம்மளுடைய ஆப்பில் ஆப் காம்பனண்ட் தான் பேரண்ட் காம்பனண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கார்டு அப்படிங்கிற அந்த ரியாக்ட் காம்பனண்ட்டை நம்ம ஆப்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ எந்த காம்பனண்ட்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணுறோமோ அது வந்து பேரண்ட் காம்பனண்ட். இன்சர்ட் ஆகக்கூடிய காம்பனண்ட் வந்து சைல்டு காம்பனண்ட். ஸோ இது வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ரியாக்டை பற்றி நீங்கள் முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா. பட் இன்கேஸ் தெரியலனா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஆப் அப்படிங்கிறது பேரண்ட் காம்பனண்ட். ஆப்பில் நம்ம எந்தெந்த காம்பனண்ட்டெல்லாம் இன்சர்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே ஆப்போடைய சைல்டு அப்படின்னு அர்த்தம்.
ஸோ இப்போ வந்து நம்ம கார்ட் காம்பனண்ட்டை இன்சர்ட் பண்ணதால் கார்ட் காம்பனண்ட் வந்து சைல்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன போட்டிருக்கோன்னா கிரியேட் ஏ டைனமிக் வேல்யூ இன் பேரண்ட் காம்பனண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சைல்டு காம்பனண்ட்டில் ரொனால்டோன்னு கொடுத்தோம் இல்லையா. ஸோ சைல்டு காம்பனண்ட்டில் ரொனால்டோன்னு கொடுக்காம பேரண்ட் காம்பனண்ட்டில் என்ன நேம் வேணுமோ அந்த நேமை வந்து நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஈக்குவல் டு ரொனால்டோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ இப்படி நம்ம கொடுத்ததுக்கப்புறமா ரியாக்ட் என்ன பண்ணுன்னா இதை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றிடும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். ரியாக்ட் வந்து கீயாக வந்து நேமு அதோடைய வேல்யூ பேர் வந்து ரொனால்டோ அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றிடும். இந்த ஆப்ஜெக்ட் அதுக்கப்புறமா என்ன பண்ணுன்னா இந்த சைல்டு காம்பனண்ட் அதாவது கார்டு அப்படிங்கிற காம்பனண்ட்டில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர். ஸோ ஃபங்க்ஷன் படித்தவங்களுக்கு தெரியும் ஜாவா ஸ்கிரிப்டோடைய எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே பேராமீட்டர்ஸை வந்து அக்செப்ட் பண்ணும். பை டிஃபால்ட்டாக ரியாக்ட் காம்பனண்ட்டோடைய ஃபஸ்ட்டு பேராமீட்டர் அப்படிங்கிறது இந்த ப்ராப்ஸ் தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன ப்ராப் கொடுத்தாலும் அந்த எல்லா ப்ராப்புமே இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆகிடும். நீங்கள் ப்ராப்ஸ்ன்னு போட்டிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆகிடும். அதுக்கப்புறமா சைல்டு காம்பனண்ட்டில் நம்ம ரொனால்டோன்னு போடாமல் ப்ராப்ஸ் டாட் நேம்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துல இந்த ரொனால்டோ இந்த இடத்துல வந்துடும். ஸோ இதுதான் இந்த 4 ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம பேரண்ட் காம்பனண்ட்டில் நமக்கு டைனாமிக் வேல்யூ எது தேவையோ அதை கொடுக்குறோம். ரியாக்ட் வந்து அதை கீ அண்ட் வேல்யூ பேராக மாற்றுது. நம்ம வந்து அந்த கீ அண்ட் வேல்யூ பேரை ப்ராப்ஸாக ரிசீவ் பண்ணுறோம் அண்ட் அந்த ப்ராப்ஸை சைல்டு காம்பனண்ட்டில் போடுறோம். இதுதான் இந்த 4 ஸ்டெப்பு. இந்த 4 ஸ்டெப்பை வந்து உங்களுக்கு நம்மளுடைய ஆப் காம்பனண்ட்டில் நான் பண்ணி காட்டுறேன், நம்ம ப்ராஜெக்டில் பண்ணி காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு இது இன்னும் கிளியராக புரியும். இப்போ நான் என்னுடைய கோட் எடிட்டருக்கு வந்துட்டேன். ஸோ தட் இப்போ வாங்க நம்ம டைனாமிக் வேல்யூவை ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பேரண்ட் காம்பனண்ட், அதோடைய சைல்டு காம்பனண்ட் இது. ஏன்னா எந்த காம்பனண்ட்டுக்குள்ளே இன்னொரு காம்பனண்ட் இருக்குதோ, ஸோ இந்த காம்பனண்ட் இதுக்குள்ளே இருக்குது, அதனால இது பேரண்ட்டு, இது வந்து சைல்டு. ஸோ பேரண்ட் காம்பனண்ட்டில் டைனாமிக் வேல்யூவை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நான் என்ன கொடுக்குறேன்னா நேம் கிறிஸ்டியானோ ரொனால்டோன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரியே இந்த இடத்துல நேம் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு விராட் கோலின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் கடைசியாக இந்த இடத்துல நேமுன்னு கொடுத்துட்டு ரோஜர் ஃபெடரர்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் வந்து இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா இதை வந்து ஒரு கீ வேல்யூ பேராக மாற்றிடும், இதை வந்து ஒரு கீ வேல்யூ பேராக மாற்றிடும், இதை வந்து ஒரு கீ வேல்யூ பேராக மாற்றிடும். ஸோ இதை வந்து நான் இங்கே ப்ராப்ஸாக ரிசீவ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ப்ராப்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து ப்ராப்ஸ்ன்னு தான் நேம் கொடுக்கணுமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதை வந்து ஜென்ரலாக ப்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியில். இதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை கீ வேல்யூ பேராக மாற்றி அது வந்து இங்கே எடுத்துக்கும். ஸோ இவ்வளோதான் கான்செப்ட்டு. இந்த டிவ்வில் வந்து நான் ரொனால்டோன்றதை தூக்கிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு பேராகிராஃப் டேக் அண்ட் இந்த இடத்துல ப்ராப்ஸ் டாட் நேம்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு நான் அந்த டைனமிக் வேல்யூ வந்து ரெண்டர் ஆகிடும். அண்ட் அதே மாதிரியே எப்பயுமே ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வேல்யூவை வந்து நம்ம ஒரு ரியாக்ட் காம்பனண்ட்டில் கொடுக்கணுன்னா அதை வந்து கர்லி பிரேசஸ் வச்சு தான் கொடுக்கணும். இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராப்ஸ் டாட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு இதை நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, விராட் கோலி, ரோஜர் ஃபெடரர் அப்படின்ட்டு நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இவங்களுடைய ப்ரொஃபஷ்னலையும் கொடுத்துக்கிறேன். ப்ரொஃபஷன் ஈக்குவல் டு ஸோ ரொனால்டோ வந்து ஃபுட்பால் ஆடுவார். தென் இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். விராட் கோலி வந்து கிரிக்கெட்டர். அண்ட் லாஸ்ட்டாக இவர் வந்து டென்னிஸ் பிளேயர் ஃபெடரர். இந்த இடத்துல அதே மாதிரியே இன்னொரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு நேம் டாட் ப்ரொஃபஷன் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் ரொனால்டோ ஃபுட்பால்னு வந்துருச்சு, விராட் கோலி கிரிக்கெட்டர்னு வந்துருச்சு, ராஜர் ஃபெடரர் வந்து டென்னிஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து நான் ஜூம் பண்ணியிருக்கேன். மேபி வந்து நீங்கள் கோட் அலாங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் காட்டும் சைஸு. ஸோ நான் ஜூம் பண்ணதுனால உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக காட்டுது, மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தாலே தெரியும் இங்கே வந்து ப்ராப்ஸ்ன்னு இருக்குது. இதில் வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 மட்டும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 10-20 கிட்ட வச்சுருப்பாங்க.
அண்ட் வந்து நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்ஸ்ன்ட்டு அங்கங்கே இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கோட் வந்து அந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்காது. அதனால இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அது என்னது அப்படின்னா டீஸ்ட்ரக்சரிங் அப்படிங்கிற மெத்தட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் போட்டுட்டு நேம் ஈக்குவல் டு ப்ராப்ஸ் டாட் நேம்னு போட்டுட்டு தென் const profession equal to props dot profession ன்னு கொடுத்துட்டேன்னா, ஸோ இதனுடைய வேல்யூ வந்து இதாகவும் இதனுடைய வேல்யூ வந்து இதாகவும் இருக்கும். ஸோ இங்கே ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இந்த ப்ராப்ஸ் டாட் நேம் அப்படிங்கிறத தூக்கிட்டு வெறும் நேம்னு கொடுத்துக்கலாம். ப்ராப்ஸ் டாட் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத தூக்கிட்டு வெறும் ப்ரொஃபஷன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தனாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ தட் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 20 இருக்கும்போது அந்த ப்ராப்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்காது. கோடு வந்து ஓரளவுக்கு ஃபஸ்ட்டை விட கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பட் இங்கேயுமே வந்து நம்ம இதை இன்னும் ஷார்டன் பண்ணலாம். பிகாஸ் இங்கே 2 எக்ஸ்ட்ரா லைன் ஆஃப் கோடு இருக்குது இல்லையா? இதை வந்து நம்ம இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். அதுதான் வந்து நம்ம டீஸ்ட்ரக்சரிங்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கான்ஸ்ட் நேம் கமா ப்ரொஃபஷன் ஈக்குவல் டு ப்ராப்ஸ்ன்னு கொடுத்தேன்னா இந்த கோடும் ஈக்குவல் தான். ஸோ இது என்ன பண்ணுன்னா ப்ராப்ஸ் டாட் நேம் அப்படிங்கிற ஒரு வேல்யூவில் நேம் அப்படிங்கிற ஒரு கீயை வந்து ஸ்டோர் பண்ணிடும். ப்ராப்ஸ் டாட் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற ஒரு வேல்யூவில் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற ஒரு கீயை சேவ் பண்ணிடும். இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தாலும் நமக்கு சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போ நம்ம இந்த 2 லைனை ஒரு லைனாக மாற்றிட்டோம் இல்லையா? பட் இந்த ஒரு லைன் கூட நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா இந்த ப்ராப்ஸ் அப்படிங்கிறது இங்கே டிஃபால்ட்டான வேல்யூ அப்படிங்கிறதுனால இந்த நேம் கமா ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து டைரெக்டாக இங்கேயே போட்டுக்கலாம். லைக் வந்து ஒரு கேர்லி பிரேசஸ்க்கு நடுவில் போட்டோன்னா இதை தான் வந்து ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே ப்ராப்ஸ்ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே ப்ராப்ஸ் டாட் நேம் ப்ராப்ஸ் டாட் ப்ரொஃபஷன் கொடுக்க வேணாம். ஸோ ஒரு ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் போட்டுட்டு இங்கே என்னெல்லாம் வந்து நம்ம வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூவெல்லாம் வந்து நம்ம இங்கே டைரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த லைன்ஸ் வந்து தேவை கிடையாது. இப்போ நீங்கள் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ராப் சிஸ்டம். நம்ம வந்து இதை கொஞ்சம் டீசெண்டாக ஸ்டைல் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொன்று வந்து கொடுத்துக்கிறேன். ஏஜ்னு கொடுத்துட்டு 39ன்னு நினைக்கிறேன் ரொனால்டோவோட ஏஜ். அண்ட் அதே மாதிரியே விராட் கோலியோட ஏஜ் வந்து 37 நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக ஃபெடரரோடைய ஏஜ் வந்து 43. ஓகேவா? அண்ட் அதே மாதிரியே இங்கே வந்து நம்ம ஏஜை வாங்கணும். இந்த இடத்துல இன்னொரு பேராகிராஃப் டேகு இங்கே வந்து நான் ஏஜ்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்தனா இப்போ பார்த்தாலே தெரியும், கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபுட்பால் 39, விராட் கோலி கிரிக்கெட்டர் 37, ரோஜர் ஃபெடரர் டென்னிஸ் 43 அப்படின்ட்டு நமக்கு டைனமிக்கான கண்டென்ட் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொனால்டோ தான் இருந்தது. இப்போ வந்து நமக்கு டைனமிக்கான கண்டென்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அழகாக வந்து ஒரு இமேஜ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துக்கலாமா இமேஜை? அதாவது இந்த நேமுக்கு முன்னாடி 3 இடத்துல வந்து இமேஜ் கொடுத்துக்கலாம். இப்போது என்னுடைய சிஸ்டமில் வந்து நான் 3 பேருடைய இமேஜையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபோல்டர் அப்படியே எடுத்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த அசெட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் 3 பேருடைய இமேஜுமே இங்கே அழகாக லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த 3 பேருடைய இமேஜையும் இன்சர்ட் பண்ணலாம். நான் வந்து கூகுள் ட்ரைவில் இந்த 3 பேருடைய இமேஜையும் போட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இதை வச்சு ஒர்க் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இன்கேஸ் இல்லை நீங்கள் நெட்டில் இருந்து வேறு இமேஜ் நல்ல இமேஜாக எடுத்துக்கிறேன்னு நினச்சாலும் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து ஆப் காம்பனண்ட்டில் தான் இமேஜை வந்து ரெண்டர் பண்ணணும். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், டைனமிக் வேல்யூவை நம்ம பேரண்ட் காம்பனண்ட்டில் தான் கொடுக்கணும். ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா இது வந்து ஜென்ரலாக வர்றது, இந்த இடத்துல போய் எல்லாத்தையுமே வந்து இது போட்டுருவாங்க. லைக் வந்து சைல்டு காம்பனண்ட்டில் போய் இம்போர்ட் பண்ணிவிட்டு சைல்டு காம்பனண்ட்டில் இங்கே இமேஜ் போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஆப் வந்து கிராஷ் ஆகும், எரர் வரும். ஸோ பேரண்ட் காம்பனண்ட்டில் தான் நம்ம டைனமிக் வேல்யூவை போடணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா
ஜஸ்ட் வந்து 3 இமேஜுமே வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஃபஸ்ட்டு இந்த இமேஜஸ்ன்னு இருக்கிறது வந்து ரொனால்டோடையது. நேம் மாற்றாமல் விட்டேன். சரி, நேம் மாற்றிக்கலாமா? ஜஸ்ட் வந்து நேம் மட்டும் மாற்றலாம். ரொனால்டோனே இருக்கட்டும். ஸோ தட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரொனால்டோ ஃப்ரம் டாட் ஸ்லாஷ் ஆசெட்ஸ்குள்ளே இமேஜஸ்குள்ளே ரொனால்டோ டாட் ஜேபிஇஜி. அண்ட் அதே மாதிரியே நீங்கள் எப்பயுமே இமேஜஸை வந்து இம்போர்ட் பண்ணணுன்னாலும் டாட் ஜேபிஇஜி அல்லது டாட் பிஎன்ஜி டாட் ஜேபிஜி அப்படிங்கிற அந்த ஃபுல் எக்ஸ்டென்ஷனோட தான் பண்ணணும். இல்லைனா இமேஜ் வந்து ரெண்டர் ஆகாது. ஸ்லாஷ் போட்டுட்டு ரொனால்டோ டாட் ஜேபிஇஜி. ஸோ இதை வந்து 2 வாட்டி நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல விராட்னு கொடுத்துட்டு இமேஜ் நேம் வந்து விகே கரெக்டாக. அண்ட் ஜேபிஇஜி கிடையாது, இது ஜேபிஜி செகண்ட் இமேஜ். அண்ட் தேர்ட் இமேஜ் வந்து ஃபெட்ரர்னு கொடுத்துட்டு இங்கே. அண்ட் அதே மாதிரி இது எல்லாமே வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஃபெட்ரர் வந்து ஸ்மால் லெட்டரு அண்ட் ரொனால்டோ வந்து கேபிட்டல் லெட்டர். ஸோ அந்த மாதிரி வந்து கேஸ் சென்சிட்டிவாக இருக்கும், அதை பார்த்துட்டு பண்ணுங்கள், அப்புறமா அவுட்புட் வராது நமக்கு. இந்த இடத்துல நான் வந்து இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ டைனாமிக்காக வந்து ஒரு வேல்யூவை வந்து நம்ம ரெண்டர் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி சொன்னது தான், ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ளே போடணும். இந்த இடத்துல நான் ரொனால்டோன்னு போட்டுக்கிறேன். அண்ட் அதே மாதிரியே இங்கேயுமே இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு விராட்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் 3வது இடத்துல இமேஜ்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபெட்ரர்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். பட் நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, ஏன்னா வந்து நம்ம இங்கே ப்ராப்ஸை ரிசீவ் பண்ணவே இல்லை. ஸோ இமேஜஸ் இல்லை, இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதுதான் இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து இமேஜ்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு மேலே வந்து இமேஜ் தான் வரணும், அதனால் நான் இங்கே வந்து ஐஎம்ஜின்னு கொடுத்துக்கிறேன். இதில் நமக்கு எஸ்ஆர்சி அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் வேணும் இல்லையா? இந்த இடத்துல இமேஜ் நம்ம வாங்கின ப்ராப்ஸு அண்ட் அதே மாதிரியே ஆல்ட் வேணும் இல்லையா? நான் ஜஸ்ட் வந்து இமேஜ்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் 3 ஃபோட்டோவும் வந்து அழகாக ரெண்டர் ஆகிடுச்சு. நான் இதை வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் 3 பேருடைய ஃபோட்டோவும் அழகாக வந்துருச்சு. பட் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ரொனால்டோவோட ஃபோட்டோ சின்னதாக இருக்குது, விராட் கோலியோட ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாக இருக்குது, அண்ட் அதே மாதிரி ஃபெட்ரரோட ஃபோட்டோ வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இது வந்து ப்ராப் சிஸ்டம் இவ்வளோ தான். பட் வந்து இதை கொஞ்சம் நம்ம டீசெண்டாக ஸ்டைல் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஜெக்டை முடிச்சிக்கலாம். ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம இது பண்ணியிருந்தோம் இல்லையா, டெய்ல்விண்டை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதனால் டெய்ல்விண்ட் யூஸ் பண்ணி இது 3த்தையுமே நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இமேஜுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்டைலிங் தரேன். லைக் வந்து விட்த்தையும் அண்ட் ஹைட்டையும் வந்து நான் சரி பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் அப்படின்னு கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரியே நீங்கள் ரியாக்டுக்கு புதுசுனா எப்படி வந்து நம்ம HTML CSSல கிளாஸ்ன்னு கொடுக்குறோமோ அந்த மாதிரி ரியாக்டில் கிளாஸ் நேம் அப்படின்னு தான் கொடுக்கணும் ஒரு கிளாஸ் எழுதும்போது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து W-48ன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரியே H-48ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல, W-48னா என்ன தெரியல, H-48னா என்னன்னு தெரியலனா ஜஸ்ட் வந்து இந்த டெய்ல்விண்ட் CSS உடைய கைடுக்குள்ளே போங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் டெய்ல்விண்டை பற்றி ஃபுல் டுட்டோரியல் வந்து நம்ம சேனலில் ஃப்யூச்சரில் வரும். அதில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஜஸ்ட் வந்து ஸ்டைலிங் பர்பஸ்க்காக. இப்போ நான் W-48 H-48 கொடுத்தேன்னா இது வந்து ப்ராப்பராக ஸ்டைல் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ 3மே வந்து ஒரே சைஸ் இமேஜஸாக வந்துருச்சு. அண்ட் இது வந்து நான் நேமை வந்து கொஞ்சம் போல்டாக வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து இதுக்கு டெக்ஸ்ட் டேஷ் 2XL கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபாண்ட்டை வந்து போல்ட் ஃபாண்ட்டாக மாற்றிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா மார்ஜின் ஒரு சின்ன மார்ஜின் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபாண்ட் வந்து சரியாயிடுச்சா? அண்ட் அதுக்கப்புறமா இந்த 2 பேராகிராஃபையுமே வந்து நான் லைட்டாக ஸ்டைல் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து
டெக்ஸ்ட் டேஷ் எல்ஜி, அதாவது லார்ஜ்னு அர்த்தம். அண்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் அதே மாதிரியே இது வந்து ஒரு கார்டு மாதிரியான ஃபீலே இல்லை இல்லையா? ஜஸ்ட் வந்து ஒரு நேம், ஒரு ஃபோட்டோ கீழே நேம் இருக்க மாதிரி இருக்குது. இதை வந்து நான் ஒரு கார்டு மாதிரி ஆக்குறேன். கிளாஸ் நேம் வந்து இந்த டிவ்வில் மாற்றுறேன். ஸோ பார்டர் P-4, அதாவது பேடிங் கொஞ்சம் கொடுத்துட்டு, மார்ஜின் பாட்டம் கொஞ்சம் கொடுத்துட்டு, ஷேடோ எம்டி, அதாவது இதுக்கு வந்து ஷேடோ ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லையா, பாக்ஸ் ஷேடோன்னு சொல்லுவாங்க சிஎஸ்எஸில், அந்த ஷேடோ ப்ராப்பர்ட்டி வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், மூணுமே வந்து அழகாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஆகிடுச்சு. பட் வந்து இது மூணுமே வந்து வேர்ட்டிக்கலாக இருக்குது. எனக்கு வந்து இது ஹரிசான்டலாக வேணும். ஸோ இது வந்து ஹரிசான்டலாக வேணும்னா நம்ம வந்து இங்கே வந்து ஸ்டைல் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அந்த ஆப் காம்பனண்ட்டில் போய் ஸ்டைல் பண்ணணும். ஜஸ்ட் வந்து இந்த ஆப்பை வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸாக மாற்றணும். இந்த டிவ்க்குள்ளே தான் இந்த 3 கார்டும் இருக்குது. ஸோ இந்த கண்டெய்னரை நம்ம ஃப்ளெக்ஸ் பாக்ஸாக மாற்றிட்டு, ஸோ நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் ரோன்னு கொடுத்துட்டோன்னா இது மூணுமே வந்து ஹரிசான்டலாக அலைன் ஆகிடும். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். ஃப்ளெக்ஸுன்னு கொடுத்துட்டு ஃப்ளெக்ஸ் ரோன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ஹரிசான்டலாக வந்து சென்டரில் வேணால் ஜஸ்டிஃபை பிட்வீனில் நம்ம அலைன் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரியே ஒரு சின்ன மார்ஜின் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அழகாக ப்ராப்பராக ஸ்டைல் ஆகிடும். ஒரு கார்டு மாதிரி, லைக் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபுட்பால் 39 இருக்குது. இதையும் வந்து நான் இந்த டைனமிக் வேல்யூவில் இந்த இடமா, ஓகே, இந்த இடம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நேமுன்னு கொடுத்துட்டு காலன் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல ப்ரொஃபஷனுன்னு கொடுத்துட்டு ஒரு காலன் கொடுத்துக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக ஏஜின்னு கொடுத்துட்டு ஒரு காலன் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டை விட இன்னும் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் கைஸ். அதாவது வந்து டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் வித் இந்த ப்ராப் சிஸ்டமை வந்து நம்ம ஒரு மினி ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கோம். ஸோ ப்ராப் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி தான். நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 4 பாயிண்ட்டையுமே வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா, லைக் வந்து அந்த ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ப்ராப்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியான கான்செப்ட். அண்ட் இந்த ப்ராப் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் வந்து ஒரு இமெயில் காண்டாக்ட் ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணி பாருங்கள் ப்ராப் சிஸ்டம் யூஸ் பண்ணி. லைக் வந்து இன்புட்டுக்கு ஒரு காம்பனண்ட், பட்டனுக்கு ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணி எல்லாத்தையுமே ஆப் காம்பனண்ட்குள்ளே போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு ப்ராப் சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஸோ தட் வந்து இது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் ப்ராப் வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 20-25% வந்து ரியாக்ட் வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி. ஸோ நான் வந்து எவ்வளோ தான் சொல்லி கொடுத்தாலும் நீங்களே வந்து உட்காந்து கோட் அடித்தாதான் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் எல்லாமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு போங்க. அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் ஃப்யூச்சரில் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.